செத்து போறேன் செத்து போறேன் செத்து போறேன். திவ்யா 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 என்னடி ஆச்சு? அக்கா நான் சாக போறேன் அக்கா. இந்த அக்கா விட்டு நீ போக போறியாடி? சேர்ந்து இருந்து என்ன பண்றதுக்கா? என்னதான் உன்னதுல வைக்க முடியுமா, உன்னதான் என்னதுல வைக்க முடியுமா? இப்ப என்னடி கஷ்டம் வந்துச்சு உனக்கு? என் கடாயில கரண்டி பிடிச்சு குழம்பு வச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? என் கடாய் துருப்பிடிச்சு போயிரும் போல இருக்குக்கா. அதுக்காடி நீ சாக போற? சமைக்க முடியாம காலி கடாயை வச்சுட்டு நான் என்ன பண்றதுக்கா? ஏண்டி அப்படின்னா நான் எப்போ செத்து போயிருக்கணும். என் கடாயில குழம்பு வச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? உன் கடாய்க்கு இருக்கிற பொறுமை என் கடாய்க்கு இல்லக்கா. நான் சாக தான் போறேன் சாக போறேன் சாக போறேன். அடியே எவன் கரண்டியாவது புடிச்சு உன் கடாயில குழம்பு வைக்கிறேன்டி, இறங்குடி. கண்டுபிடிச்சு தருவியாக்கா? நிஜமாவா? சத்தியமாடி, என் கடாய் மேல சத்தியமா, இறங்குடி. உன் கடாய் மேல சத்தியம் பண்றதுனால நான் காம்ப்ரமைஸ் ஆகுறேன். சரி நான் இறங்குறேன் இரு. அக்கா கரண்டி எங்க? சமையல் எப்போ? என் கடாய் காமத்தினால கடகடன்னு ஆடுதுக்கா. ஏண்டி உன் கடாயில இருக்கிற காமாவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடி. என் கடாய் என் கண்ட்ரோல் இல்லக்கா. கண்ட்ரோல் இல்லாம கண்டம் தாண்டி எப்பயோ போயிடுச்சுக்கா. உன் கடாய்க்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல? என்ன பண்றதுக்கா? எந்த கடாயா இருந்தாலும் அடுப்பு பத்த வச்சாதான் சூடாகும். ஆனா என் கடாய் மட்டும் அடுப்பு இல்லாமலே சூடாகுது தெரியுமா? டெய்லி ராத்திரி புகை வருதுக்கா, புகை. ஐயோ என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு. நீ என்ன சென்டிமெண்ட் சீன் காமிச்சு ஏமாத்தலான்னு பாக்குறியா? மரியாதையா சமையல் ப்ரோக்ராம் எப்போன்னு சொல்லு. என்னடி நான் என்ன கரண்டி பிசினஸா பண்ணிட்டு இருக்கேன்? ஒண்ணு இல்லனா இன்னொன்னு கொண்டு வந்து உடனே குடுக்கறதுக்கு. நான் கரண்டிய தேடணும், அந்த கரண்டி உன் கடாயில குழம்பு செய்ய ஒத்துக்க வைக்கணும். ஒருவேளை சமைச்ச குழம்பு டேஸ்டா இல்லனா உன் கடாயி கன்வீன்ஸ் ஆகாது. ஆமா, என் கடாயில டேஸ்ட் குறைய கூடாது. செய்ய எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, குழம்பு டேஸ்டா இருக்கணும்க்கா. உனக்கு அவ்வளவு ஆசை இருக்குன்னா உன் கடாயை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. அக்கா பெரிய கரண்டியா தேடி பிடிச்சு கொடுக்கா. சின்ன கரண்டி போட்டா என் கடாய் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. இது வேறயா? உன் கடாய்க்கு சாதாரண காமம் இல்லடி. என்ன இருந்தாலும் என் கடாயில ஊத்துறது உன் என்ன தானக்கா. உன் கடாயை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், என் கடாயை பாத்துக்கிறதுக்கு யாரடி இருக்கா? சரிக்கா, நீ கண்டுபிடிச்சிட்டு வர கரண்டியை வச்சு எனக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். 2 பேரும் சேர்ந்து குழம்பு செய்யலாம் என்ன? இது நல்லா இருக்கே. ஒரு கரண்டியில 2 கடாயில ஒரே குழம்பு. கேக்குறதுக்கே இவ்வளவு சுகமா இருக்கே. இன்னும் குழம்பு செய்யும் போது எவ்வளவு சுகமா இருக்கும். இங்க பாரு, இங்க இருந்தா கனவுலதான் குழம்பு செய்யணும். வா கீழே போலாம். சரி போலாம்க்கா. என்னக்கா காலி போர்டு அப்படி உத்து பாத்துட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணோம்னா அது பிரச்சனையில தான் போய் முடியும். இப்போ நீ கரண்டி தேடுறதுக்கு ப்ரீ பிளான் பண்றியாக்கா? உன் கடாய்க்கு இருக்கிற ஆசையெல்லாம் தீக்கணும்னா பேன் இந்தியா ப்ரீ பிளானிங் தேவடி. நீ பேன் இந்தியா பிளான் பண்றியோ இல்ல பேன் வேர்ல்டு பிளான் பண்றியோ எனக்கு தெரியாது. ஆனா என் கடாயில செய்யற குழம்பு டேஸ்டா இருக்கணும். டேஸ்டா இருக்கணும். உன் கடாய் ஆசை தீக்கிறதுக்குள்ள எனக்கு கால்ரா வந்து போயிருவோம் போல இருக்கு. போறதுன்னா போக்கா, ஆனா என்னோட சமையல் ப்ரோக்ராம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு போக்கா. ஏண்டி நீ என் தங்கச்சி தானாடி? துப்புனாலும் பரவாயில்ல, ஆனா என்ன மட்டும் ஏமாத்திராத. சரி ஓகே, கரண்ட் என்ன சைஸ் வேணும்னு சொல்லு. ஒரு 7-8 இன்ச்சு 10 இன்ச்சா இருந்தாலும் பரவாயில்லக்கா. என்னடி 7, 8, 10ன்னு சொல்ற? நம்ம ஒன்னும் ஆப்பிரிக்காலயோ அமெரிக்காலயோ இல்ல, சைதாப்பேட்டையில இருக்கோம். நம்ம ஏரியால அவ்வளவு பெரிய கரண்டி எல்லாம் கிடைக்காது. அந்த பிட்ஸ் எல்லாம் பார்த்து நீ கெட்டு போயிட்ட. அட அப்படியாக்கா? அட்லீஸ்ட் ஒரு 6 இன்ச்சாவது கிடைக்குமா? 6ன்னு ஆசை வச்சுக்கோ, 5 கிடைச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரிக்கா, 5க்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா குழம்பு மட்டும் ருசியா இருக்கணும். ருசியா இருக்கும், ருசியா இருக்கும். அது மட்டும் இல்லக்கா, கடாயில கரண்டி இருந்தா மட்டும் போதுமா? அதை வச்சு கலக்குனாதானே குழம்பு ருசியா இருக்கும். சரி சரி, கரண்ட் எந்த கலர்ல இருக்கணும்னு சொல்லு. எந்த கலர்ல இருந்தா என்னக்கா? மெட்டீரியல் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் போதும். ஆமா, மெட்டீரியல் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். இல்லனா குழம்பு மிக்ஸ் பண்ணும்போது கரண்டி உடைஞ்சு போயிடுச்சுன்னா குழம்ப நடுவுல நிறுத்த வேண்டியதாயிடும். ஐயோ, குழம்பாக்குறத நடுவுல நிறுத்தினா மட்டும் ரொம்ப கஷ்டம்க்கா. அந்த சோதனை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது. எவ்வளோ நல்ல பொண்ணுடி நீ. அடுத்தவங்க கஷ்டத்தை கூட கன்சிடர் பண்றியே. என்ன பண்றதுக்கா? நல்லதை நினைக்கிற என்ன மாதிரி மனசுக்கு தான் கஷ்டம் வருது. அக்கா வாசனை வருதுக்கா, வாசனை வருதுக்கா. ஐயோ சாப்பாடு தீஞ்சிருக்கு, நான் பாத்துட்டு வரேன். அக்கா வாசனை வருதுக்கா. சாப்பாடு ஒண்ணும் தீயலையே, இவளுக்கு என்ன ஸ்மெல் வந்துச்சு? சோறு எதுவும் தீயலையே, உனக்கு என்னடி ஸ்மெல் வந்தது? ஸ்மெல் வருதுக்கா, ஸ்மெல் வருது, ஸ்மெல் வருது.
என்ன ஸ்மெல்லடி? வாசனைக்கா, வாசனை வாசனை. ஆஹா, இப்ப வருதுடி ஸ்மெல்லு. உன்னோட மூக்கு நல்ல ஷார்ப்பா வேலை செய்தே. நீ 30 தாண்டிட்ட, நான் 30 தாண்டல. அந்த ஏஜுக்கான ஷார்ப்னஸ் இருக்கும்லக்கா. ஆனா இந்த ஸ்மெல்லுக்கும் வயசுக்கும் என்னடி சம்பந்தம்? இது வெர்ஜின் வாசனை போல இருக்கு, அதனாலதான் எனக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்மெல் இருக்கு. ஏண்டி, வெர்ஜின் ஸ்மெல் எல்லாம் உங்களை விட எங்களுக்கு தாண்டி நல்லா தெரியும். அந்த ஸ்மெல்ல பத்தி நம்மளுக்கு எதுக்குக்கா பட்டிமன்றம்? வீட்டு வரைக்கும் வந்து அந்த கரண்டியை போய் இழுத்துட்டு வரலாம் வா. இருடி, உன் வைப்ரேஷனுக்கு அவன் அலறி அடிச்சுட்டு ஓடிடுவான். அவன் கரண்டி நமக்கு சொந்தமாகணும்னா உன் கடாயை கொஞ்சம் சைலண்டா இருக்க சொல்லு. ஐயோ, சைலண்டாவே இருக்கிறேன் போ. கூல் கூல் கூல். உன் அடுப்ப சிம்ல வச்சுட்டேல? வச்சிருக்கேன்க்கா. தப்பி தவறி ஹைல வச்ச உன் கடாயில வர புகைய பார்த்து அவன் ஓடி போயிடுவான். சமையல் லேட் ஆனாலும் பரவாயில்லக்கா, என் கடாயை நான் சிம்முலயே வைக்கிறேன். அப்படியே வச்சுக்கோ. அந்த கரண்டிய மெதுவா பேசி நான் உள்ள கொண்டு வரேன். கூல் 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 கூல். ஹலோ, என் பேர் ஷியாம் சுந்தர். என்கிட்ட லேடிஸ்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு மேடம். ஆமா, எங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட தான் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் என்ன மேடம்? என்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இப்போதைக்கு அந்த ஒரு ப்ராடக்ட் போதும் எங்களுக்கு. ஓஹோ, நாங்க எத்தனை ப்ராடக்ட் காட்டினாலும் அதில் நீங்க ஒரு ப்ராடக்ட் தான் வாங்க வேண்டி ஹிண்ட் கொடுக்குறீங்களா மேடம்? நீங்க எத்தனை ப்ராடக்ட் காமிச்சாலும் எங்களுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வேணும்னு முன்னாடியே உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்கறேன். நீங்க எந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசுறீங்க மேடம்? உங்ககிட்ட எந்த ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை பத்தி. என்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன, வெளியே நின்னே பிசினஸ் முடிச்சிடுவியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். உள்ள வரலாம்ல? ஓகே மேடம். கூல் 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 கூல். ஹாய் மேடம். உன் கடாய் கண்ட்ரோல்ல தானே இருக்கு? இருக்குக்கா. ஹைல வைக்க சொல்லி என் கடை என்ன டார்ச்சர் பண்ணாலும் நான் கண்ட்ரோல்ல தான்க்கா வச்சிருக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும், இல்லனா நம்ம கைக்கு கிடைச்சவன் ஓடி போயிடுவான். சரி சரிங்கக்கா. சரி, நீங்க சொல்லுங்க சாம் சுந்தர் சார். நீங்க அப்படி என் பேரை சொல்லி கூப்பிடும்போது டெம்ப்ட் ஆகுதா? டெம்ப்ட் ஆகுது என்ன மேடம்? தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைச்சேன். அவங்க என் பேரை அவ்வளவு ஸ்வீட்டா சொல்றாங்க. என் தங்கச்சிக்கு கொஞ்சம் இயர் ப்ராப்ளம் இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஓஹோ, அப்படியா? பாத்துக்கோங்க மேடம். ப்ராடக்ட்ஸ் காட்டட்டுமா மேடம்? காட்றியா? அக்காக்கு முன்னாடி நான் தான் பாப்பேன். அக்கா, நீ ரூமுக்குள்ள போ. அவர் காட்டுறேன்னு சொன்னது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் டி. உன் கடாய்க்கு தேவையான ப்ராடக்ட் கிடையாது. அவங்க எந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசுறாங்க? நீங்க ஜிப்பை திறந்து காட்டுனீங்கன்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த ஜிப்பு மேடம்? பேக்கோட சிப்புங்க. பேக்கை திறந்து ப்ராடக்ட்டை வெளியில வச்சீங்கன்னா நாங்க செலக்ட் பண்ணிப்போம். அக்கா, அந்த ஜிப்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் எனக்கு தேவையில்லை. மேடம் ஏதோ சொல்ல வராங்க. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் சொல்லுங்க மேடம். நான் சொல்லணும்னா நீங்க பெட்ரூம்குள்ள வரணும். அக்கா முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒண்ணு மேடம், நீங்க கொஞ்சம் மாடி மேல போய் மூன் வாக் பண்ணுங்க. அந்த மேடம்க்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ சொல்றது கொஞ்சம் பிரைவசி கொடுங்க. அவளுக்கு பிரைவசி கொடுத்தா உன் ப்ராடக்ட்ட மொத்தமா சட்னி ஆக்கிடுவாவ. என் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் மேடம். குவாலிட்டி விஷயத்துல யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. அந்த குவாலிட்டி தான் என் கடாய்க்கு தேவை. ஓ, உங்களுக்கு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வேணுமா? நம்ம கிட்ட நிறைய இருக்கு மேடம். வேணும்னா நாளைக்கு எடுத்துட்டு வரேன். இங்க பாரு, எனக்கு தேவையான ப்ராடக்ட் உங்ககிட்ட தான் இருக்கு. எங்க அக்கா இங்க இருக்க வரைக்கும் என்னால கன்வே பண்ண முடியாது. மேடம், நீங்க இங்கேயே இருந்தா பிசினஸ் நடக்காது போல இருக்கு மேடம். நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க மேடம். என்னங்க, நான் வெளியில போனேன்னா இங்க பிசினஸ் நடக்காது, பூகம்பம் தான் நடக்கும். பூகம்பமே வந்தாலும் பூமி அழிஞ்சாலும் என் கஸ்டமரோட ஆசையை நிறைவேற்றது என்னோட லட்சியம் மேடம். நீ உன் கடமையை நிறைவேற்றுறதுக்குள்ள உன் பாவைக்காய் சட்னி ஆயிடும். மேடம், நாங்க காய்கறி கூட சப்ளை பண்ணுவோம் மேடம். நீங்க ரொம்ப நல்லா சிங்காவறீங்களே. அக்கா, இந்த சேல்ஸ்மேன் எப்பயோ என் கூட சிங்க் ஆயிட்டாரு. நீங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. மேடம், ப்ளீஸ் மேடம், நீங்க கொஞ்சம் வெளில போங்க.
ஒரு வாட்டி கஸ்டமர் எங்க கூட சிங்க் ஆயிட்டாங்கன்னா எங்க சர்வீஸ் எல்லாம் நாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம். இவளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னா நீ மொத்தமா காலி ஆயிடுவ. அக்கா நீ முதல்ல வெளியே வா. என்னோட கபடி ஆடுற நேரம் வந்துருச்சு. நீ முதல்ல இங்க இருந்து போ. அம்மாடி போயிட்டாங்க. ஏய், அவன் கரண்டியை கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணடி. நான் கூட குழம்பு வைக்கணும்ல. அக்கா எனக்கு குழம்பு பண்ண நீ உதவி பண்ணிருக்க. உனக்கு குழம்பு பண்ண நான் செய்யாம இருப்பேனா சொல்லு? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லடி. நம்புக்கா. நீ நம்பலன்னா நான் வேற யார் நம்புவ சொல்லு? உன்னை நம்புறது நைஜீரியாஸ் வேர்ல்டு கப் வாங்குற மாதிரி தான். வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னா மேட்ச் ஆடணும். உன் கூட இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உள்ள என் டீம்மேட் வெயிட் பண்றான். நான் அவன் கூட மேட்ச் ஆட போறேன். கடவுளே எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லு. ஐ ஐ ஐ. சொல்லுங்க மேடம். உங்க அக்கா வெளியில போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ தைரியமா சொல்லுங்க. சரி இப்ப காட்டுங்க உங்ககிட்ட என்னென்ன இருக்கு. ஷூர் மேடம். இது சுகந்தம் ஸ்ப்ரே. இது லபலப லிப்ஸ்டிக். இது ஐத்தலக்கடி ஐலைனர். ப்ராடக்ட்டோட கவுண்ட் எல்லாம் அதிகமாயிட்டே போகுது. ஆனா சைஸ் சின்னதாயிட்டு இருக்கு. சைஸை வச்சு என்ன பண்ண போறீங்க மேடம்? இது சுகந்தம் ஸ்ப்ரே. ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா 24 hours வரைக்கும் ஸ்மெல் போவாது. இது லபலப லிப்ஸ்டிக். ஒரு வாட்டி பூசிட்டீங்கன்னா எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் கலர் மட்டும் போவே போவாது. இது ஐத்தலக்கடி லைட். அடச்சி நிறுத்து. இங்க பாரு, உன் ப்ராடக்ட் கூட தான் எனக்கு வேலை இருக்கு. இந்த ப்ராடக்ட் கூட கிடையாது. ஏன் ப்ராடக்ட்டா? இதெல்லாம் நம்ம ப்ராடக்ட் தான் மேடம். லேடிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எத்தனையோ இருக்கு நம்ம கிட்ட. இருக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸும் கண்ணுக்கு தெரியுது. ஆனா மெயின் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கண்ணுக்கே தெரியல. மெயின் ப்ராடக்ட்டா? மேக்கப் கிரீமா? பெரிய பாட்டிலே இருக்கு மேடம். அவ்வளவு பெரிய பாட்டிலா? ஆமா மேடம். காட்டட்டுமா? காட்டுட்டுமான்னு சொல்லிட்டு ஏன் பேக புடிச்சிக்கிற? என்னன்னா பேக்ல தானே மேடம் அந்த ப்ராடக்ட் இருக்கு. இங்க பாரு, இதுக்கப்புறம் பேக்குள்ள இருக்க பொருள்லாம் வெளியே எடுத்துன்னு வச்சுக்கோ. உன் பேக்கை தூக்கி பே ஆஃப் பெங்கால்ல போட்டுருவேன். மேடம் என் ப்ராடக்ட் எல்லாம் பேக்ல தான் மேடம் இருக்கு. என் பேக்கை தூக்கி பே ஆஃப் பெங்கால்ல போட்டா நான் பஜ்ஜி வித்தா பொழிப்பேன். நான் இருக்க வரைக்கும் ப்ராடக்ட்டுக்கு வேலை இல்ல. அதே மாதிரி உனக்கு பஜ்ஜி விக்கிற வேலையும் இல்ல. சீக்கிரமா உன் மெயின் ப்ராடக்ட்டை வெளியே எடு. பிரேக் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மேடம் நீங்க எந்த ப்ராடக்ட் பத்தி பேசுறீங்கன்னு சுத்தமா எனக்கு புரியவே இல்ல மேடம். இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. உன் பேண்ட்டுக்குள்ள இருக்க ப்ராடக்ட்டை வெளியில எடுக்கிற மாதிரி இல்ல. நானே எடுத்துக்கிறேன். நீங்க என்ன மேடம் ப்ராடக்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு என் பேண்ட் எனக்கு வாங்குறீங்க? தேவையான ப்ராடக்ட் உன் பேண்ட்டுக்குள்ள தான் இருக்கு. என் பேண்ட்லயா? என் பேண்ட்ல என்ன ப்ராடக்ட் இருக்கு மேடம்? துறந்த உனக்கே அர்த்தம் புரிஞ்சிரும். அம்மா. உன் ப்ராடக்ட்டை பார்த்ததுமே என் கடாய்க்கு தலைக்கால் புரியல. வா வந்து என் கடாயில சமைச்சுக்கோ. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் இதுவா? அடி பாவி, என் ப்ராடக்ட்டுக்கு இன்னும் பூஜை கூட போடலடி. நான் பூஜை பண்றேன் உன் ப்ராடக்ட்டுக்கு. ஐயோ, உன்னோட ஆத்திரத்தை பார்த்தா என் ப்ராடக்ட்டை நீ நசிக்கிடுவ போல இருக்கேடி. இங்க பாரு, உன் கரண்டியை உடைச்சிட்டேன்னா என் கடாயில எப்படி குழம்பு வரும் சொல்லு? இப்போ என் ப்ராடக்ட்டை என்னடி பண்ண போற? அம்மா அம்மா அம்மா. என்ன சாம் சுந்தர் சார், கஸ்டமர் ஆசையை நிறைவேத்திட்டீங்களா? என்ன எங்க பெர்ஃபார்ம் பண்ண விட்டாங்கம்மா? ஃபுல்லா அவங்க தான் பண்ணாங்க. அப்படினா இந்த கஸ்டமர் ஆசையை கூட நிறைவேத்துவீங்களா? உனக்கு இந்த ப்ராடக்ட் தான் வேணுமா? வேற எந்த ப்ராடக்ட் கூட வேலை? வா வேணாடி விடுறி. வான்னு சொல்றல.